வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா, போன வீடியோவோட தொடர்ச்சியாக தான் பேச போகிறேன். ஏன்னா அதில் ஒரு சில கமெண்ட்ஸ் தான் வந்திருந்தது. என்ன அப்படின்னா, நான் சுச்சி பற்றி தான் போட்டிருந்தேன், பதிவே போட்டிருந்தேன். அது அவங்களுக்கு ஆதரவாக போடலை. அவங்க பேசினதில் நிறைய ஒரு புரியாத விஷயங்கள் நிறைய இருந்தது. அதையெல்லாம் பதிவு பண்ணி தான் போன வீடியோ நான் போட்டிருந்தேன். வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்களா, வீடியோ பார்க்காம கமெண்ட் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் கமெண்ட் பண்ணது ஒரு 3 கேர்ள்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா பெண்ணுக்கு பெண் தான் எதிரி, அது மாதிரி தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னாங்க. உண்மையிலே இதை பெண்ணுக்கு பெண் தான் எதிரி அப்படிங்கிறதே பெண்ணை தாழ்த்துறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். நீங்கள் வேறு எதை வேணால் சொல்லுங்கள், இந்த வார்த்தையெல்லாம் பெண்ணாக இருந்து நீங்களே அதை யூஸ் பண்ணி பெண்களை நம்மளை நாமளே தாழ்த்தி பேசிக்கக்கூடாது இல்லையா? ஸோ நம்மளை தாழ்த்தி பேசுகிறதுக்காக உருவாக்கப்பட்ட வார்த்தைகளை நம்மளே யூஸ் பண்ணால் அது எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது இல்லையா? உங்களுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் பதிவு பண்ணுங்கள், தப்பே கிடையாது. நான் அப்படி தான் பதிவு பண்ணியிருக்கேன். எனக்கு எதிர்மறையான கருத்து இருந்ததுனால தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எல்லாருக்குமே அந்த மாதிரி எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கும், பதிவு பண்ணலாம், தப்பு கிடையாது. அதில் பெண்களை குறைத்து பேசுவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் அதில் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. மற்றபடி எதிர்மறையான கருத்துக்களெல்லாம் நான் ஏற்றுப்பேன், எனக்கு அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு கருத்தை நம்ம பதிவு பண்ணும்போது எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட் தான் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா? இப்போ சுச்சி பேசினாங்க. அவங்க பேசுகிறப்போ எல்லாருக்கும் தோணுச்சு, ஐயோ இந்த பொண்ணு தனியாக இருக்குது, இந்த பொண்ணுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு, இப்படி மட்டும்தான் எல்லாரும் பார்க்குறீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை யாருமே யோசிக்கவே இல்லை. இந்த நேரத்தில் இவங்க இந்த பேட்டியெல்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. இதுக்கு ஆன்சரே கிடையாது. அவங்க நல்ல நாள் பார்த்து இன்றைக்கி நம்ம சொன்னால் நல்லாயிருக்கும், இன்றைக்கி போய் நம்மளுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் பற்றி நம்ம உண்மையெல்லாம் போட்டு உடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து வெயிட் பண்ணி நல்ல நாள் பார்த்து இதெல்லாம் சொல்கிறாங்களா? இல்லை, எனக்கு அதுதான் கேள்வி. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கார்த்திக் குமார் அவர்கள் அவங்க பிஸ்னஸ் பற்றியும் அவங்க மேரேஜ் பற்றியும் சமூக வலைத்தளத்தில் பேட்டி கொடுக்குறாங்க. அது வரைக்கும் சுசித்ரா வெளியில் வரவே இல்லை. எப்போ கார்த்தி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்க, அவங்க லைஃப்பில் இன்னொரு லைஃப் போயிட்டு செட்டில் ஆக போகிறாங்க, அவங்க என்ன வேணால் இருந்துட்டு போட்டோங்க. அவங்க வேண்டாம், நம்ம வெளியில் வந்துட்டோம், என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம். அவங்கள முகத்தை நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்த உடனே திரும்பவும் நான் அதை பேசுவேன், திரும்பவும் நான் அவன் மேலே ஏதாவது பழி போடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறது எப்படி இருக்குன்னா, அவன் வெளியில் வந்தால் நான் வரவிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது. இது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கார்த்திக் குமார் அவர்கள் ஒரு ஸ்டாண்டப் காமெடிக்காக இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்டப் காமெடி வீடியோஸும் நிறைய வெளியாச்சு. அதே நேரத்தில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிற அதே நேரத்தில் அவங்க இப்போ பண்ணியிருக்கக்கூடிய மேரேஜ், அம்ரிதா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது பற்றியும் விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அது அவங்களுடைய பர்சனல் விஷயம், மேரேஜ் பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் சமூக வலைத்தளங்களில் கொஞ்சம் வைரலாக தான் போயிட்டு இருந்தது. இது ரொம்ப சாதாரணமாக யாரும் எடுத்துக்கல. அதை பற்றி கொஞ்சம் கமெண்ட், நெகட்டிவ் கமெண்ட், பாசிட்டிவ் கமெண்ட் அப்படிலாம் போயிட்டு இருந்தது. ஆனால் ஓவராலாக யாரும் கண்டுக்கல. அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே இப்போ அப்படி தானே கம்பேக் கொடுக்கும் பொழுது சோசியல் வெப்சைட்டை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க, அப்படி தானே? அதே மாதிரி தான் அவரும் ஒரு கம்பேக் கொடுக்கும்போதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதோ சமூக வலைதளத்தில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் கூட சுச்சி பற்றி கேள்வி கேட்குறாங்க. ஆங்கர் சுச்சி பற்றி கேள்வி கேட்குறாங்க, உங்கள் எக்ஸ் ஒய்ஃப் பற்றி என்ன சொல்கிறீங்க, சுசித்ரா பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்போ எந்த நெகட்டிவ் கமெண்ட்டுமே அவர் சொல்லவே இல்லை. கார்த்திக் பேசும்பொழுது சுச்சி ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்க வேற ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க, நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மேலோட்டமான ஒரு வார்த்தை தான் சொன்னாங்களே தவிர நெகட்டிவாக எந்த கமெண்ட்டுமே அவர் சொல்லவே இல்லை. அது ஒரு டீசென்சி லெவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈவன் அவங்களுக்குள்ளே பெருசாக சண்டை நடந்த மாதிரியும் தெரியல. அண்டு நீங்கள் அவங்க டிவோர்ஸ் ஆன டைமில் சுச்சி இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சுச்சி லீக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த டைம்லேயும் இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க.
ஸோ அந்த பழைய இன்டர்வியூலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் ரெண்டுக்குமே. எப்படி வந்து இவங்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, எதுக்காக இது பேசுகிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் அந்த இன்டர்வியூவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அப்போவே வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போது என்னுடைய கணவர் வந்து என்கிட்ட வந்து ட்விட்டர் பாஸ்வேர்டு கேட்டார், நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறமா தான் அந்த சுச்சி லீக்ஸ் எல்லாம் ஆச்சுது. இவங்கெல்லாம் போதையில் உட்காந்து பொறுமையாக ஒரு விஷயத்தையும் டைப் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் வந்து என்னுடைய ட்விட்டர் பேஜில் வந்து வெளிவந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இப்போ சொல்கிறாங்க. சரியா? இதே சுச்சி அந்த சுச்சி லீக்ஸ் ஆன டைமில் என்ன இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ட்விட்டர் பக்கத்தை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷத்துக்கு, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ட்வீட்டு வந்துக்கிட்டே இருக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே. ஸோ இது யார் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. இது கண்டிப்பாக மனுஷங்களால் இப்படி டைப் பண்ணி அனுப்ப முடியாது. இது சிஸ்டமேட்டிக்காக இது வந்து செட் பண்ணி வச்சா மட்டும்தான் டைப் பண்ணி அனுப்ப முடியும். ரெண்டாவது, அப்போல்லாம் வந்து இந்த 5Gலாம் கிடையாது. 5G 4G கூட அப்போல்லாம் வந்துட்டு பெருசாக கிடையாது. அதையும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கிற இன்டர்நெட்டுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ட்வீட் வந்து அனுப்ப முடியாது. சரியா? ஸோ இது வந்து வேறு ஏதோ சிஸ்டம்லேருந்து ஹேக் ஆகி ஏதோ ஒரு கொலாப்ஸ் நடந்திருக்கு. அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ட்வீட் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, அப்போவே வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, உடனே நான் என்னுடைய ட்விட்டரில் லாகின் பண்ணி எல்லாத்தையும் டெலீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன் அப்படின்னும் சொல்கிறாங்க. ரெண்டாவது. மூணாவது என்ன சொல்கிறாங்க, நான் ட்விட்டரில் லாகினே பண்ணக்கூடாதுன்னு என்னுடைய வக்கீல் சொல்லிட்டாரு. அதனால் என்னுடைய எல்லா இதுவுமே, அதாவது மொபைலு, லேப்டாப்பு, இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே வந்துட்டு இப்போது நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன், எதையுமே நான் இப்போ யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சுச்சி லீக்ஸ் நடந்த டைமில் அவங்க கொடுத்த பேட்டியில் சொன்னது. இதுவே முன்னுக்கு பின் முரணாக தானே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா. அது யார் வந்து ஹேக் பண்ணாங்கன்னே தெரியல. ஆக்சுவலி வந்துட்டு நான் என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இமெயில் அனுப்பியிருந்தேன் அப்படிங்கிற வார்த்தையும் அப்போவே சொல்லியிருந்தாங்க. அதாவது டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, எனக்கு வந்து ட்விட்டரே வேண்டாம், என்னோடய அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்புனதா சொல்கிறாங்க. ட்விட்டர்லேயே வந்துட்டு டெலீட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஒருவேளை அதை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இமெயில் அனுப்புனதா அவங்க சொல்லியிருக்காங்க. ட்விட்டரை க்ளோஸ் பண்ண சொல்லி நான் இமெயில் அனுப்பினேன். ஸோ அதோடு என்னுடைய ட்விட்டர் க்ளோஸ் ஆகிடுச்சின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னுடைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் சிஸ்டமேட்டிக் மெசேஜ் வந்து அனுப்புகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, நான் உள்ளே போயிட்டு அந்த மெசேஜ்லாம் டெலிட் பண்ணுறேன். ஒரு மெசேஜை டெலிட் பண்ணால் அதுக்கு பதிலாக 10 மெசேஜ் இம்மிடியேட்டாக வருது. அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. எந்திரன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லியிருந்தாங்க. எப்படி வந்து சிட்டி வந்து ஒருத்தர் அழிச்சா வந்து ஒரு 100 பேர் வந்தாங்களோ, அதே மாதிரி நான் ஒரு மெசேஜ் அழிச்சா ஒரு 10 மெசேஜ் வருது. அந்த மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணி யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சுச்சி லீக்ஸ் டைமில் சுச்சி வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அதுவும் மட்டும் கிடையாது, அவங்க வந்து டெலீட் பண்ணுறதுக்காக லாகின் பண்ணி டெலீட் பண்ண ட்ரை பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. என்னுடைய லாகினுக்கு வந்து நான் போகக்கூடாதுன்னு சொல்லி என்னோடய வக்கீல் சொல்லியிருக்கிறதுனால நான் லாகினே பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ஃபோட்டோஸ் லீக் ஆனதுக்கப்புறம் நான் லாகினே பண்ணலை அப்படின்றாங்க. ரெண்டுமே ஒரே பேட்டியிலே சொல்கிறாங்க. நான் லாகின் பண்ணி டெலிட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸ் லீக் ஆனதுக்கப்புறம் நான் லாகின் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த விஷயம் கண்டிப்பாக வந்து அப்போவே முரண்பாடாக இவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதே பேட்டியில் ஆங்கர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை சொல்கிறேன், இப்போ நடந்ததை சொல்லலை. 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இல்லை, நான் ஹாஸ்பிட்டல் ஆகலை, நான் வழக்கம் போல் இதுக்கு ரெக்கார்டிங்க்கு தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தேன், வீட்டுக்கு வரும்போது வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கர் வந்து சொன்னார். சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க சொல்கிறாங்க, நான் ரெக்கார்டிங் தான் போயிருந்தேன், ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகல அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய பர்சனல் விஷயம். அது வந்து ஆங்கர் வந்து ஒரு மாதிரி கேட்டார், அதுக்கு வந்து சரியான பதில் வரல. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவங்களுடைய கணவர் பற்றியும் கேட்டாங்க.
ஏன்னா அந்த டைமில் கார்த்திக் குமார் வந்து பெருசாலாம் பெரிய இப்போவுமே வந்து பெரிய நடிகர்லாம் சொல்ல முடியாது. ஏதோ சைட் ரோல் சின்ன ரோல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போவுமே அப்படி தான் இருந்தாங்க. அப்போ வந்து ஆங்கர் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பெரிய பாடகியாக இருக்கீங்க, நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்க, பேர் புகழ்லாம் உங்களுக்கு வந்துருச்சு, ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய கணவருக்கு இதெல்லாம் வந்து பார்த்து பொறாமையா, ஒருவேளை அவர் தான் யாருக்காக காசு கொடுத்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணி இதெல்லாம் பண்ண வைக்கிறாரா அப்படிங்கிற கொஸ்டினை தெளிவாக அந்த ஆங்கர் அப்போவே கேட்டிருக்கார். அதுக்கு நம்ம சுசித்ரா சொன்ன பதில் தான் வந்துட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. நீங்கள் அந்த பதிலை பார்த்துட்டு இப்போ கொடுக்குற வீடியோஸை பார்த்தீங்கன்னா, இப்போ கொடுக்குற இன்டர்வியூஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அவர் அதில் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, கார்த்திக் குமார் வந்து ரொம்ப நல்லவர், அவர் வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது. அப்போவுமே அவங்களுக்கு டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு தான் இருந்தது, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டோம்னா அது வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சால்வ் பண்ண முடியாத சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதனால நாங்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வார்த்தையை அப்போ பதிவு பண்ணியிருக்காங்க. மேபி சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம் அப்படிங்கிறது குழந்தை பிறப்பு சம்பந்தமாக கொடுக்கப்பட்ட மெடிக்கல் ரிப்போர்ட்டாக இருக்கலாம். அதை தவிர வந்து வேறு எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களும் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் சொன்னாங்க, சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோமே தவிர அவர் இந்த வேலையை கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டார். அதாவது என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை கார்த்திக் குமார் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவர் ஹேக் பண்ணியிருக்கவே மாட்டார் அப்படிங்கிறத ஆணித்தரமாக அப்போவே சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இப்போ கொடுக்குற பேட்டிகளில் சுசித்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய ட்விட்டர் பாஸ்வேர்டை கார்த்திக் குமார் கேட்டார், நான் கொடுத்தேன், அந்த பாஸ்வேர்டை வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி படங்களெல்லாம் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா போதையில் இருக்கும் பொழுது இதெல்லாம் அப்லோட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சுசித்ரா சொல்கிறாங்க. அப்போது கேட்குறப்போ என்ன சொல்கிறாங்க, வேற யாரோ தான் ஹேக் பண்ணியிருக்காங்க, கார்த்திக் குமாருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது இந்த மாதிரி ஒரு தவறான புகைப்படம் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து வெளியே வருது. அப்போது நம்ம டிவோர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கு, டிவோர்ஸ் பண்ண போகிறோம், பிரிய போகிறோம். அந்த மாதிரி நிலைமையில் ஹஸ்பண்ட் வந்து ட்விட்டர் பாஸ்வேர்டு கேட்டிருக்காரு, நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்குமா? இப்போ சொல்கிறாங்கல்ல, அவர் ட்விட்டர் பாஸ்வேர்டு கேட்டாங்க, நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க இல்லையா, அப்போ ஏன் அதை வந்து அவங்க பதிவு பண்ணலை? என்னுடைய கணவர் வந்து ட்விட்டர் பாஸ்வேர்டு கேட்டாங்க, நான் கொடுத்தேன், நான் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஆன்லைனில் வருது அப்படிங்கிறது அப்போ தெரியலையா அவங்களுக்கு? இப்போ வந்துட்டு நான் பாஸ்வேர்டு கொடுத்ததுனால தான் அதை வச்சுக்கிட்டு தான் வந்து கார்த்திக் குமார் வந்து இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இப்போ சொல்கிறாங்க. அப்போ சொன்னது வேற, இப்போ சொன்னது வேறையா இருக்குது. அது மட்டும் கிடையாது, கார்த்திக் குமார் வந்து ஒரு ஜெனுவின் பர்சன், அவர் வந்து ஒரு ராமர் மாதிரி, அவரை வந்து நம்ம குறையே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சுசித்ராவே பதிவு பண்ணியிருக்காங்க டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கும் பொழுது. அதுக்கு முன்னாடி கிடையாது, கல்யாணம் ஆன புதுசில் கிடையாது, டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கும் பொழுது சுச்சிலீக்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா சுசித்ரா பதிவு பண்ண விஷயங்கள் இது வந்து இதுக்குண்டான வீடியோக்குண்டான அந்த லிங்க் வேணால் நான் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து போய் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் பழைய பேட்டிகள்னு போட்டு சர்ச் பண்ணால் கூட வரும். ஏன்னா நியூஸ் சேனலில் தான் இந்த பேட்டியை வந்து சுசித்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ நியூஸ் சேனலில் வந்து அவங்களுடைய பேட்டிகளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே பழைய பேட்டிகள் எல்லாமே வரும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னாலே இப்போ அவங்க கொடுக்குற பேட்டிக்கும் அப்போ அவங்க கொடுத்த பேட்டிக்கும் இருக்கிற முரண்பாடுகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முந்தின வீடியோவில் என்னெல்லாம் பேசியிருக்கனோ அதெல்லாம் சரி அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும். ஸோ இதை தான் வந்துட்டு பதிவு பண்ணணும்னு நினச்சேன். அது மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் முரண்பாடாக இருக்குது சுச்சி பேசுகிறதுல. வார்த்தைகளுமே வந்துட்டு கொச்சையான வார்த்தைகளை வந்து அவங்க உபயோகிக்கிறாங்க. அதுதான் ஸ்டைலுன்னு நினச்சிட்டு சொல்கிறாங்களா, இல்லை அப்படி பேச சொல்லி தான் அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்காங்களான்னு தெரியல. ஆனாலும் வந்துட்டு ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் வருது. எனக்கு இருக்கிற கொஸ்டின் வந்து இதுதான், உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆகுது. 7 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், 2018 அப்புறமா அது ஒரு 6 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், 6 வருஷம் ஆகுது. 6 வருஷமாக நீங்கள் வந்துட்டு எதுவுமே சொல்லலையே. நீங்கள் டிவோர்ஸ் பண்ணி 6 வருஷம் கழித்து தான் உங்களுடைய கணவர் தான் இதுக்கு காரணம் நீங்கள் இப்போ தான் கண்டுபிடிக்கிறீங்களா? கிடையாது இல்லை. சுச்சி லீக்ஸ் ஆகி அதுலேருந்து 1 வருஷத்துலேயே எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
சரியா? 1 வருஷத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, 1 வருஷத்துலேயே உங்களுக்கு டிவோர்ஸும் ஆயிடுச்சு. ஸோ அப்போவே நீங்கள் அதை பதிவு பண்ணியிருக்கணும் இல்லையா? டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அப்போவே வந்துட்டு இந்த மாதிரி என்னை சுற்றி நடந்திருக்கு அப்படிங்கிறத தைரியமாக பதிவு பண்ணியிருக்கலாமே. அதை நீங்கள் வந்து பதிவு பண்ணவே இல்லையே. இப்போது கார்த்திக் குமார் மீடியாவில் வர்றாரு, அவர் வந்து ஏதோ பிஸ்னஸ் பண்ணுற போகிறாரு அப்படிங்கிற காலகட்டத்தில் இப்போ வந்து நீங்கள் பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மேலே எப்படி எல்லாருக்கும் நம்பிக்கை வரும்? சுவிட்ச் ஆன டைமில் நீங்கள் சொன்ன வார்த்தை வேறு, டிவோர்ஸ் ஆனப்போவும் நீங்கள் சொன்ன வார்த்தை வேறு, இப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற வார்த்தை வேறு. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது மிஸ்டேக் உங்ககிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. இது மக்களுக்கு தெரிய கொஞ்சம் காலமாகும், ஆனால் தெரியும். உண்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக வெளியில் வரும். வெளியில் வரும் பொழுது இப்போ நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்களோ அத்தனை வார்த்தைகளும் உங்களுக்கு எதிராக திரும்பும். ஸோ அதை யோசிச்சுட்டு பேசுங்க. அண்ட் இன்னைக்கு நிலவரப்படி இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், தமிழர் முன்னேற்றப்படையா தமிழர் முன்னேற்றப்படை ஆமாம் தமிழர் முன்னேற்றப்படை அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய அதோடைய தலைவி கி வீரலக்ஷ்மி அவங்க பேர். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இப்படி போதைப் பொருள் அப்படிங்கிறது இப்படி தாராளமாக வந்து நடமாடிக்கிட்டு இருக்கு, இதை வந்து நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? போதைப் பொருள் தடுப்பு துறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்க போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சுசித்ரா சொன்ன அத்தனை நடிகர்கள் பேரும் நடிகைகள் பேரையும் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே போதைப் பொருளை வந்து உபயோகிச்சுட்டு இருக்கும் பொழுது போலீஸ் எப்படி இதை வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கும்? எல்லாரையும் கைது பண்ணுங்க, எல்லாரையும் கைது பண்ணி எல்லார் உடம்புலையும் டெஸ்ட் எடுங்க, எல்லாரும் வந்து போதைப் பொருளை வந்து யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி போதைப் பொருள் தடுப்புக்கு உண்டான வேலைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீரலட்சுமி அப்படிங்கிற லேடி வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து தமிழர் முன்னேற்றப்படையுடைய தலைவியாக இருக்கிறாங்களாம். அவங்க தான் வந்துட்டு இப்போ போயிட்டு இன்னைக்கு நியூஸ் அது. ஸோ அது வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஏதாவது போலீஸ் சைட்லேருந்து நம்மளுக்கு ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் சுசித்ரா பக்கத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அவங்க முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாங்க அப்படிங்கிற கருத்தை நான் மாற்றவே மாட்டேன். ஏன்னா வந்துட்டு நீங்களும் போய் பழைய பேட்டியெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற பேட்டியை பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ பார்த்துட்டு வந்துட்டு இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை விஷயத்தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதையெல்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் சுசித்ரா மேலே வரக்கூடிய எதிர்மறையான கமெண்ட்களில் ஒரு சில கமெண்ட், நிறைய கமெண்ட் நம்ம ஷேர் பண்ண முடியாது. தேவையில்லாத வார்த்தைகள்லாம் நிறைய கமெண்ட்ஸில் வந்துச்சு, அதெல்லாம் ஷேர் பண்ண முடியாது. ஒழுங்கான கமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு சில கமெண்ட்ஸை நம்ம வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிட்டு போங்க. ஓகே, இதை தான் ஷேர் பண்ண ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் எப்போவுமே சொல்ல மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பேட்டி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.